கடைசியா அஜித்துக்கு 2023ல துணிவு படம் தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு பிறகு 2 வருஷம் கழிச்சு 2025ல விடாமுயற்சி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட டீசர், ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது 1997ல ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான பிரேட்டோன் படத்தோட கதை மாதிரி தான் தெரியுது. விடாமுயற்சி டைரக்டரான மகிழ் திருமேனி தடையற தாக்க, தடம், கலைஞர் தலைவன் போன்ற ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை எடுத்தவர். பிரேட்டோன் படத்தோட ஸ்டோரி லைன் வச்சு தான் விடாமுயற்சியை எடுத்திருக்காங்க. பிரேட்டோன் படம் 1.5 மணி நேரம் ஓடும். ஆனா விடாமுயற்சி 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய படம். பிரேட்டோன் படத்துல ஸ்ட்ரைட்டாவே கதைக்கு வந்துருவாங்க. ஆனா விடாமுயற்சியில நிறைய கேரக்டர் சேர்த்துக்கலாம், ரொமான்ஸ் சீன்ஸ் இருக்கும். மகிழ் திருமேனி ஒரு பேட்டியில கூட 4 ஸ்டேஜ்ல நடக்கிற கதை மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. விடாமுயற்சியும் பிரேட்டோனுக்கு நிறைய ஒத்துப்போகவும் செய்யணும். சரி, பிரேட்டோன் படத்தோட கதையை இப்ப பார்க்கலாம். படத்தோட ஹீரோ ஜெஃப் டெய்லரும் அவரோட ஒய்ஃப் ஆமி கூட சேர்ந்து லாங் ட்ரிப் பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கார்ல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு பெரிய ஹைவேல போயிட்டு இருப்பாங்க. ஆமி அவங்களோட கார்ல தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஜெஃப் டெய்லர் ஒரு சின்ன கவனக்குறைவால் ஒரு ட்ரக் மேல மோத இருந்திருப்பார். ஆனா ஜஸ்ட் எஸ்கேப் ஆகி வண்டியை ஓட்டிருப்பார். ரொம்ப நேரம் வண்டி ஓட்டினால ரெஸ்ட் எடுக்கலாம் நினைச்சு ஒரு கடையில ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு பெட்ரோல் ஸ்டேஷன்ல பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் ட்ரக்ல வந்த ஆள் ஜெஃப் டெய்லர் கிட்ட பேச வருவார். என் பேர் ஏல், நீ தான் கார் கொண்டு வந்து இடிக்க வந்த, பார்த்து பத்திரமா போன்னு சொல்லிக்கிட்டு அவரோட கார் சுத்தி பேசிட்டு இருப்பார். அந்த நேரத்துல ஒரு பெரிய ட்ரக் லாரி பின்னால இருக்கும். ஜெஃப் டெய்லரும் ஆமியும் போனதுக்கு அப்புறம் ஏல் அவங்களையே பார்த்துக்கிட்டே இருப்பார். டைட்டில் கார்டு போடும்போது கூட ரோட் டைரக்ஷன் தான் காமிச்சிருப்பாங்க. ஜெஃப் டெய்லர் கார் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரோட கார் பிரேக் டவுன் ஆகி நடு வழியிலே நின்றும். அப்பதான் ஏலோட ட்ரக் அவங்களை கடந்து போகும். ட்ரக் கடந்து போய் கொஞ்ச தூரத்திலே நின்றும். இதனால ஜெஃப் டெய்லரும் ஆமியும் ரொம்பவே பயந்துருவாங்க. அப்ப பின்னால ஒரு பெரிய ட்ரக் வரும். ரெட் பார் அந்த ட்ரக்ல இருந்து இறங்கி அவங்களோட காரை ஓரமா நிப்பாட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணவும் செய்வார். ஆமி அந்த ட்ரக்ல ஏறி ஏதாவது மெக்கானிக் தான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ரெட் பார் கூட போவாங்க. ஜெஃப் மட்டும் வெயிட் பண்ணுவார். ஜெஃப் காரை சுத்தி பார்க்கும்போது ஒரு கனெக்ஷன் மிஸ் ஆயிருக்கும். யாரும் கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு அந்த கனெக்ஷனை ஜாயின் பண்ணவும் செய்வார். அதுக்கப்புறம் கார் ஓட ஆரம்பிச்சிடும். ஜெஃப் காரை ஓட்டிட்டு ஒரு குட்டி ஹோட்டல்ல போய் நிப்பாட்டுவார். அந்த ஹோட்டல் உள்ளவங்கிட்ட அவரோட ஒய்ஃப் ஆமியை பத்தி கேட்கிறாரு. ஆனா ஹோட்டல் ஓனர் இவங்களை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிடுவார். ஜெஃப் போற வழியில ட்ரக்கை பார்த்துருவாரு. ட்ரக்கை வழி மறிச்சு ஆமியை பத்தி கேட்பாரு. ஆனா ரெட் பார் உங்களே யாருன்னு தெரியாது, உங்க ஒய்ஃப் எப்படி தெரியும்னு சொல்லிடுவார். அப்பதான் போலீஸ் பாய் அங்க வருவார். போலீஸ் பாயும் ட்ரக்கை தரவு செக் பண்ணி பார்ப்பாரு. ஆனா ஆமி அதுல இருக்க மாட்டாங்க. அதனால ட்ரக்கை போக சொல்லிடுவார். ஜெஃப்புக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பார். பாய் ஜெஃப் கிட்ட என்ன டவுன்ல வந்து பாருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். ஜெஃப் டவுன்ல உள்ள போலீஸ் ஸ்டேஷன் போய் அவரோட ஒய்ஃப் ஆமியை கண்டுபிடிச்சு கேட்கிறாரு. அங்க உள்ள போலீஸும் இப்படித்தான் நிறைய பேர் காணாம போறாங்கன்னு சொல்றாரு. ஜெஃப் திரும்பவும் அந்த குட்டி ஹோட்டலுக்கு வந்து அவரோட ஒய்ஃப் ஆமியை பத்தி கேட்கிறாரு. அப்போ ஹோட்டல் ஓனர் ரொம்பவே டென்ஷன் ஆகி நீ யாருமே வரலன்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஜெஃப் ஹோட்டலை விட்டு வெளியே வரும்போது பில்டிங்கிற மெக்கானிக் ஆமியை பார்த்ததாகவும் இந்த வழியா தான் போனாங்கன்னு சொல்றாரு. போலீஸும் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு வேற சொல்றாரு. ஜெஃப் வில்லிசோன் லொகேஷனுக்கு போறாரு. ஆனா அங்க ரோடு பிளாக் ஆயிருக்கு. பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஏல் துப்பாக்கியால அவர் சுட ஆரம்பிக்கிறார். ஜெஃப் தப்பிச்சு ஓடுறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல எந்த ஒரு வழியுமே இல்லாதனால ஆத்துல காரோட குதிச்சு எஸ்கேப் ஆகுறாரு. ரெட் பார் ஏல் கூட சேர்ந்து தண்ணியில விழுந்த காரை எடுத்துட்டு இருப்பாங்க. இதை மறைஞ்சு நின்று ஜெஃப் பார்த்துட்டு இருப்பார். பில்லி பின்னாடி இருந்து வந்து ஜெஃபோட தலையிலே அடிச்சிருவார். 3 பேரும் சேர்ந்து ஜெஃப்பை தூக்கி காரம் டிக்கில தூக்கி போடுவாங்க. 3 பேருமே கூட்டு தலைவனையா தான் இருக்கிறாங்க. இதுல ரெட் பார் தான் கூட்டுக்கடை தலைவனா இருக்கிறாங்க. ஆமியை நாங்க தான் பிடிச்சு வச்சிருக்கிறோம். ஆமி எப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் எங்கிட்ட வந்து கொடுத்துரு. அதுவும் அந்த பேங்க் இருக்குல்ல, அந்த பேங்க்ல போய் உன்னோட பணத்தை எடுத்து வந்து எங்கிட்ட வந்து கொடு. இதுல ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணினா உங்களோட ஒய்ஃப் ஆமியை கொன்றுவோன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஜெஃப்பும் வேற வழியே இல்லாம அந்த பேங்க் போய் பணத்தை எடுக்க போறாரு. பேங்க் மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கத்தியை பாக்குறாரு. அந்த கத்தியை அவர் ஒழிச்சு வச்சுக்கிட்டாரு. பணத்தை எடுத்து திரும்பி வரும்போது ஏல் ஜெஃப்பை பிக்கப் பண்ணிக்கிட்டு அவரோட பணத்தையும் வாங்கிக்கிட்டு ஜெஃப்பை டேப்பால கட்டி போட்டுட்டு அவரோட ட்ரக்லயே கூட்டிட்டு போறாரு. அந்த ட்ரக்ல போகும்போதே ஜெஃப் அந்த கத்தியை வச்சு பின்னால கையில கட்டியிருக்கிற அந்த டேப்பை கட்டிடுது. ஜெஃப் ஏலை தாக்கி அவரை கட்டி போட்டுட்டு ஜெஃப் அந்த ட்ரக்கை ஓட்டுறாரு. ஜெஃப் ஏல் கிட்ட ஆமி எங்க இருக்கிறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அந்த ட்ரக் அசைஞ்சு அசைஞ்சு போறத போலீஸ் பாய் பார்த்துருந்தேன். அதனால அவர் ஃபாலோ பண்ணி மடக்கு பிடிச்சு விசாரிக்கிறார். போலீஸ் ஜெஃப் கிட்ட அந்த ட்ரக்ல இருந்து இறங்கி துப்பாக்கி கீழே போட சொல்லிட்டு ஏழை அந்த ட்ரக்ல இருந்து வெளியே வர சொல்றாங்க. ஏற்கனவே ஏழு கிட்ட ஒரு சின்ன துப்பாக்கி இருந்திருக்கு. அந்த துப்பாக்கியை எடுத்துட்டு வெளியே வந்து போலீஸை சுட்டு தள்ளுறாரு. ஜெஃப்பும் பயந்து ஓடுறாரு. ஆனா போலீஸ் நீ என் கையில தானே சுட்ட, நான் உன் நெஞ்சிலே சொல்றேன்னு சொல்லிட்டு ஏழை சுட்டு கொள்றாரு. ஜெஃப் வாக்கி டாக்கி மூலமா ஆம்புலன்ஸ்க்கு வர சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ஜெஃப் ட்ரக் ஸ்டாப்ல போயிட்டு ஆமி இருக்கிற ட்ரக்கை தேடுறாரு. அப்போ ரெட் பாரோட ட்ரக்கை பார்த்துறாரு. ரெட் பார் ட்ரக் எடுத்து போகும்போது அந்த ட்ரக்குக்கு கீழேயே கஷ்டப்பட்டு ஜெஃப் பிடிச்சிட்டு அந்த ட்ரக்லயே போறாரு. போற வழியிலேயே ஜெஃப் அந்த துப்பாக்கியும் மிஸ் பண்ணிட்டாரு. ரெட் பார் அவரோட வீட்டுக்கு போய் ட்ரக்கை குடோன்ல போய் வண்டி நிப்பாட்டுறாங்க. அப்பதான் அவரோட கேங்கும் வருது. வீட்லயும் இன்னொரு குண்டான ஆளோ வராங்க. அப்போ ஆமியை ட்ரக்ல இருந்து இறக்குறாங்க. ஆக்சுவலா போலீஸ் ட்ரக்ல செக் பண்ணும்போது ஆமி இருக்க மாட்டாங்க. ட்ரக்கோட அடியில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுல இருந்து தான் ஆமியை மறைச்சு வச்சிருந்துருக்காங்க.
இப்படித்தான் கப்பல்ஸ் வண்டியில வரும்போது அவங்களை ஏமாத்தி பணம் பறிக்கிற கும்பலா இவங்க இருக்கிறாங்க. என்னதான் ரெட் பார் ஒரு கொள்ளக்காரனா இருந்தாலும் அவரோட ஃபேமிலி கிட்ட ரொம்பவே பாசமா இருக்கிறாங்க. ஆமியை ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ்ல லாக் பண்ணி வச்சுட்டு எல்லாருமே போயிருந்தாங்க. இதையெல்லாம் ஜெஃப் மறந்து நின்று பார்த்துட்டே இருக்கிறாரு. ஜெஃப் லாக் ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் ஓபன் பண்ண முடியாதனால ட்ரக்ல இருந்த ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு ரெட் பாரோட வீட்டுக்குள்ளேயே வராங்க. அப்ப எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஜெஃப் துப்பாக்கியை காட்டி மிரட்டி ஒழுங்கா ஃப்ரீசர் பாக்ஸை ஓபன் பண்ணி இல்லைன்னா சுட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. இப்ப ரெட் பாரோட பையன் ஜெஃப்க்கு பின்னால வந்து துப்பாக்கியை காட்டி இவங்க சுட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ரெட் பார் அவரோட பையன் கிட்ட ஜெஃப்பை சுட சொல்றாரு. உடனே ஜெஃப் பையன் கிட்ட இருந்த துப்பாக்கியை பிடிக்கிறாரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல பில்லியும் தப்பிச்சு ஓடுறாரு. ரெட் பாரோட ஒய்ஃப் அந்த ஃப்ரீசர் பாக்ஸை ஓபன் பண்ணோன்னா ஆமியும் வெளியே வராங்க. ஆமி வெளியே வந்த உடனே ரெட் பாரை அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கிற ஏரியால தள்ளி விட்டுட்டு 2 பேருமே தப்பிச்சு ஓட முயற்சி பண்றாங்க. அவங்க 2 பேருமே வெளியே வந்த உடனே ஒரு கார் இருக்கும். அந்த கார்ல தப்பிச்சு போலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுல கீ இல்லை. அதனால அந்த ஒரு வீட்டுக்குள்ள போய் அந்த கீயை தேடுறாங்க. பில்லி ரெட் பாரை காப்பாத்தினதும் ரெட் பார் ட்ரக்கை எடுத்துட்டு அந்த வீட்டையே இடிச்சு தள்ளுறாரு. கடைசியா ஜெஃப்புக்கும் காரோட சாவி கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த கார்ல இருந்து 2 பேருமே எஸ்கேப் ஆறாங்க. ரெட் பார், பில்லி அந்த ஒரு குண்டானா 3 பேருமே தனித்தனி கார்ல ஜெஃப்பையும் ஆமியும் துரத்துறாங்க. வர்ற வழியிலேயே பில்லியும் அந்த ஒரு குண்டான ஆளும் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. ரெட் பார் மட்டும் அவரோட ட்ரக்ல அவங்க 2 பேருமே துரத்துறாங்க. பிரிட்ஜ்ல வச்சு அவங்க 2 பேருமே மடக்கி பிடிக்கிறாரு. ரெட் பாரோட ட்ரக்கை வச்சு ஜெஃப்போட காரை அந்த பிரிட்ஜ்ல தள்ளி விட பாக்குறாரு. ஜெஃப் அந்த கார்ல இருந்து வெளியே வந்துருந்தாரு. ஆனா ஆமியோட கார் அந்த காருக்குள்ளேயே சிக்கி இருக்கிறதுனால அவரால் வெளியே வர முடியல. இதனால ஜெஃப் அந்த கார்ல இருந்து வெளியே வந்து ட்ரக் உள்ள புகுந்து ரெட் பாரை அடிக்கிறாரு. 2 பேருமே சண்டை போட்டதுனால பிரிட்ஜை தாண்டி அந்த ட்ரக் வந்துருது. அந்த ட்ரக்ல தான் 2 பேருமே தொங்கிட்டு இருந்தாங்க. ஜெஃப் ரெட் பாரை தள்ளி விடுறாரு. இதனால கீழே விழுந்து ரெட் பார் சுயநினைவு இல்லாம இருக்கிறாரு. ஜெஃப் ஆமியை அந்த கார்ல இருந்து வெளியே வர வச்சிருக்காரு. 2 பேருமே பிரிட்ஜை எட்டி பார்க்கும்போது ரெட் பார் உயிரோட இருக்கிறத பாக்குறாங்க. இதை பார்த்து ஆமி அந்த ட்ரக்கை அவர் மேலேயே தள்ளி விடுறாங்க. ஜெஃப் ஆமியை ஒரு பெரிய நிம்மதி பெருமிச்சு விட்டுட்டு போலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க.